இப்ப பால் வந்துட்டு நேஸ் கையில இருக்குது. அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆகாசி தான் கூடவே கீப் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். பட் டக்குனு அவன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். குரோக்கோ ஷார்ட்டா இருக்கறனால அவன் அந்த டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோ குரோக்கோட டிஃபென்ஸ் வீக்ன்றதுனால அவன் டீம் பிளேயர் ஷூட் பண்ண வரான். அவன் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். அவன் வந்துட்டு அப்பலாம் ஈஸியா இருக்காது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்குள்ள என்ட்ரை செம்ம ஃபாஸ்டா ஓடி வரான். இவனுக்கு அவன் பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணுவான், அல்லு விட்டுருச்சு. அவன் டீம் பிளேயர் கிட்ட தூக்கி பாஸ் பண்ணிடுறான். சரி ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரும் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரான். பட் காகமி இந்த வாட்டி ஜோன்குள்ள என்ட்ரை தகலை நாங்க தோக்கவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்தே பால செம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தட்டி விட்டுறான் ஒத்தால. இப்ப பார்த்தா டபுள் ஏஸ் ஜோன்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இப்ப பால் ஆகாசி கையில தான் இருக்குது. அவன் அப்படியே குரோக்கோ பார்த்துட்டு நீ வந்து டீமுக்கு அசிஸ்ட் பண்ணு, நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். முரசைக்கு பார் அவுட் சைடுல ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தா உங்ககிட்ட கொடுக்குறோம், நீ ஷூட் பண்ணு, கிடைக்கிற எந்த ஒரு பாஸையும் மிஸ் பண்ணிடாத அப்படின்ட்டு மட்டும் சொல்றான். நான் கண்டிப்பா மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டோரிமா சொல்றான். அப்ப வாங்க ஜாபர் வாக்க இதோட முடிச்சு விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆகாசி டிஃபெண்ட் பண்றதுக்கு நேஸ் தான் நின்னுட்டு இருக்கான். நேரா அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு நேஸை தாண்டி இவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆமா இவனை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமுமே இல்ல, நான் இவனை தாண்டி போகணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலத்துக்கு பின்னாடி எம்டியா தூக்கி போடுறான். ஏன்னா எங்க கிட்ட ஃபேண்டம் சிக்ஸ்த் மேன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். அப்ப குரோக்கோ பால மிஸ்டைரக்ஷன் பண்ணி நேரா அவமினே கிட்ட அனுப்புறான். இந்த வாட்டி சில்வர் பைவ்ல பார்த்தா ஜம்ப் பண்ணிடுறான் கரெக்டா. அவமினே வந்துட்டு வித்தக்காரனாச்சே அப்படியே பேஸ்கெட்டுக்கு பின்னாடி சைடு இருந்து பால தூக்கி போட்டு ஷூட் பண்ணிடுறான். அடுத்து பார்த்தா அவன் டீம் பிளேயர் பால சும்மா இன்னொரு டீம் பிளேயர் கிட்ட கேஷுவலா பாஸ் பண்றான். டேய் முட்டா பைலே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். பார்த்தா அந்த பால குரோக்கோ அசால்ட்டா ஸ்டீல் பண்ணிடுறான். அப்ப குரோக்கோ பார்த்தா ஃபேண்டம் ஷாட்டுக்கு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா பொசிஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவன் ஜம்ப் பண்றான். பட் பந்து வந்துட்டு அவன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போற மாதிரி இருக்குது. அந்த பால் அக்யூரேட்டா போய் பேஸ்கெட்டுக்குள்ள விழுந்துருது. இப்ப வார்பல் ஷாட்ஸ் 83 ஜாபர் 87 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். இப்ப பால் வந்துட்டு நேஸ் கையில தான் இருக்குது. அவன் டக்குன்னு அப்படியே ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு ஆகாசியை தாண்டி டப்புன்னு ஓடி வந்துடுறான். அப்படியே அவன் குரோக்கோ மிடோரிமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தாண்டி ஓடி வந்துடுறான். காகமி வந்துட்டு இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். பட் இவன் காகமி தலை மேலேயே ஷூட் பண்ணிடுறான். ஒருத்தால 3 பேரை கிராஸ் பண்ணிட்டு காகமி தலை மேலே வந்து டங்க் பண்ணிருக்கான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் கேம்ல 1 நிமிஷம் 15 செகண்ட் தான் இருக்குது. இன்னும் அவங்க 6 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. அடுத்து அவமினே காகமி ரெண்டு பேரும் பால கொண்டு வந்து காகமி ஒரு பால் இப்ப ஷூட் பண்றான். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நேஸ் வந்துட்டு திரும்ப ஒரு பால் ஷூட் பண்றான். அடுத்து மறுபடியும் குறுக்கு ஒரு பால் மிஸ்டைரக்ஷன் பண்ணி அனுப்ப அவமினே அவனோட ஃபார்ம்ல ஷாட் போடுறான். இன்னும் 4 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்காங்க. கேம்ல 30 செகண்ட் தான் இருக்குது. இந்த நேஸ் பை மறுபடியும் ஷூட் பண்ணி 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆகிட்டானா 30 செகண்ட்ல ரொம்பவே கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேஸுமே பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். உன்னால நீ தடுக்க முடியாது, நானே ஃபைனல் ஷாட்டை மேக் பண்றேன் பாரு அப்படின்ட்டு நேஸ் சொல்றான். அப்போ ஆகாசி கிட்ட அவனோட பர்சனாலிட்டி வந்துட்டு பேசுது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் நேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். அவன் கிட்ட நம்மளால இந்த கண்டிஷன்ல வின் பண்ண முடியாது. எம்பரரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணல. அதுக்கான ரீசன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறோம். அதனாலதான் சோ நான் மறையறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். எனக்குமே நம்பிக்கை இருக்குது நம்மளாலையுமே ஃபுல் கோர்ட்ட பார்க்க முடிஞ்சா நேஸ் என்ன அவனை விடவே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்ட்டு அது சொல்லுது. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒன்னும் ரியல் லைஃப்ல பறந்து இருந்தவே எல்லாம் கிடையாது. கடைசி அவங்க எல்லாரும் கூட லேண்டதே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்சனாலிட்டி மறைஞ்சு போயிருது. அப்ப ஆகாசி வந்துட்டு அவனோட எம்பரர் ஐ ஃபுல்லா அவேக்கன் பண்றான். இந்த வாட்டி அவன் ஃபுல் கோர்ட்ல எல்லாரோட மூமெண்ட்டையுமே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றான். அப்போ ஒரு மொமெண்ட்ல ஆகாசி வந்துட்டு பால பின்னாடி தான் கொண்டு போவான்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அவன் கையை விட்டு பின்னாடி பால தட்டியே விட்டுறான். அப்படியே அவன் பால முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருந்தவன் டக்குனு பாலத்துக்கு பின்னாடி பாஸ் பண்ணிடுறான். பின்னாடி தான் மிடோரிமா நின்னுகிட்டு இருந்திருக்கான். அவன் அப்படியே ஒரு 3 பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். சோ இப்போதைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வார்பல் ஷாட்ஸ் பின்தங்கி இருக்காங்க. என்னால இதை நம்பவே முடியல, இவனுக்கு என்ன மாதிரியே தான் கண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேஸ்லாம் தகச்சு போயிடுறான் ஆகாசியை பார்த்து. அப்ப ஜாபராக் டீம் வந்துட்டு பாயிண்ட் எதுவும் எடுக்காம அப்படியே நேரத்தை கடத்த பாக்குறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பால் வந்துட்டு நேஸ் கையில தான் வருது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, பசர் பீட்டர் வர நான் இப்படியே தான் லேண்டுகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கரெக்டா ஒரு 5 செகண்ட் இருக்கும்போது தான் பயலுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். நம்ம டீம்ல தான் ஷேடோ இருக்காப்ல இல்ல, அப்படியே ஷேடோல இருந்து மறைஞ்சு வராரு குரோக்கோ. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. குரோக்கோ பின்னாடி இருந்து அப்படியே பால தட்டி விட்டுறான். அப்ப அப்படியே குரோக்கோ பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நேரம் நேஸ் வந்துட்டு இல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். நாங்க கண்டிப்பா தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவும் கத்துறான். உன்னால தனியா என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நேஸ் சொல்றான். அவன் தனியா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவமினே காகமி ரெண்டு பேரும் முன்னாடி ஓடி வராங்க. அப்படியே குரோக்கோ பால ஹைட்டா தூக்கி போட்டுறான். அவங்க ரெண்டு பேரும் நேஸ் ஒத்தாலா நின்னுகிட்டு இருக்காங்க ஜம்ப் பண்ணி. இது முடிய போதுடா நேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே காகமி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கத்திக்கிட்டு அவன் தலைக்கு மேலேயே பால போட்டு புதைக்கிறாங்க. இந்த சாப்பிடுங்கடா ஜாபர் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே டைம் முடியுது. இப்ப வார்பல் ஷாட்ஸ் 92 ஜாபர் வாக் 91 சொல்லிட்டு கேம் வார்பல் ஷாட்ஸ் வின் பண்றாங்க. ஒட்டுமொத்த டீமும் வழக்கம் போல பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. இல்ல ஒட்டுமொத்த டீம் எல்லாம் சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்த ஜப்பானும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. கேம் எல்லாம் இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா காகமி குரோக்கோ ரெண்டு பேரும் சேரிங் பிளேயர்ஸ் கூப்பிட்டு பேசுறாங்க. எதுக்குடா காகமி எங்க எல்லாரும் வர சொன்ன, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஆமா அது வந்துட்டு நான் அமெரிக்காக்கு ரிட்டர்ன் போக போறேன் அப்படின்ட்டு காகமி சொல்றேன். என்ன மறுபடியும் எதுவும் பிராக்டிக்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கோகனே கேக்குறேன். இல்ல நான் பெர்மனன்ட்டாவே அங்க போய் படிச்சு NBA பிளேயர் ஆக போறேன் அப்படின்ட்டு சொல்றேன். இது அலெக்ஸோட சஜஷன் தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஹை ஸ்கூல் டீம் என்ன எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றேன். டேய் குரோக்கோ நீ ஏதாவது பேசுற, அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ எதுவுமே கேட்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா குரோக்கோ வந்துட்டு அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். காகமி அலெக்ஸ் கிட்ட போன்ல பேசுறப்ப நானும் தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றேன். அப்படின்னா உனக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவகாரா கேக்குறேன். எனக்கு ஓகே தான், காகமியோட ஆசை அதுதான், அப்படின்னா நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். காகமியுமே வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் இது எனக்கு கனவு, என்னால உங்களை விட்டுட்டு போக முடியலதான், பட் இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றேன். நீ எதுக்கு சாரி எல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கியூகா சொல்றான். ஆமா நாங்க என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எங்களோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும், நீ எங்க போனாலும் ஸ்ட்ராங்கான பிளேயராவா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிகோ சொல்றான். நாங்க எல்லாருமே உனக்கு சேர் பண்ணுவோம் காகமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைரன் பிளேயர்ஸுமே சொல்றாங்க. சோ இதுக்குதான் இவங்க எல்லாரும் நீ வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒட்டுமொத்த ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்துடுறாங்க. அப்ப ஆகாசி வந்துட்டு நீ போயிட்டு வா காகமி, நாங்க உனக்காக சேர் பண்ணுவோம்
பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நாங்க ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ல நீ தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, உன் கூட லேண்ட கேம்ல எப்பவுமே மறக்கவே முடியாது, உன்னை நான் பார்த்தா நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் காகமி, நீ ஒரு பெஸ்ட் ரைவலாவும் சரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் சரி எங்க கூட எப்பவுமே நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றேன். அப்ப ஆகாஷி வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட்டுமே இருக்குது, காகமி ஜப்பானுக்கு போறதுக்குள்ள இன்னும் ஒரு லாஸ்ட் கேம் மட்டும் விளையாடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சைரின் பிளேயர்ஸ் எல்லாரும் வேற வந்திருக்கீங்க, உங்களை எப்படி வெறுங்கையோட அனுப்புறது, அதனால ஜெனரேஷன் நம்பர் பிளேயர்ஸ் வெர்சஸ் சைரின்கான கேம் நம்ம லாஸ்ட் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். எது உங்களுக்கு அகைன்ஸ்டாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா உங்க ட்ரெஸ் கூட நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், நீங்க கதவை மட்டும் திறங்கட்டோம், நாங்க உள்ள போய் கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றேன். ஃபைனலி ஒரு லாஸ்ட் கேம் விளையாடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் லைன் அப் பண்ணி நிக்கிறாங்க. இந்த ரெண்டுல எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்றத உங்களோட தாட்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த நாள் காலையில காகமியை டிராப் பண்றதுக்கு எல்லாரும் இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. குரக்கும் காகமி கிட்ட நீ சீக்கிரமே NBA பிளேயர் ஆகு, அதுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறேன். கண்டிப்பா என்னோட பெஸ்டான எஃபர்ட்டை போட்டு நான் நம்பர் 1 பிளேயரா மாறி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு காகமி கை கொடுத்துக்கிறான். அப்படியே காகமி போய் கியூல நிக்கும் போது அவனால மறக்கவே முடியல குரோகோவை. அவன் கை கொடுத்த மொமெண்ட் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே திரும்ப ஓடி போறான் குரோகோவை பார்க்க. குரோகோ அப்படியே போகும்போது காகமி குரோகோவை கூப்பிடுறான் சத்தமா. அப்படியே அவன் குரோகோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்லிட்டேன், என்னால நம்பர் 1 ஆக முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியல, ஜாபர்வா கூட என்னால ஜெனரேஷன் நம்பர் பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னா வின் பண்ணிருக்க முடியாது, எனக்கு அங்க ரொம்ப பெரிய சுவரே இருக்கும், அதை தாண்டி எப்படி வரப்போறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேச ட்ரை பண்றான். பட் அவனுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. என்னவா இருந்தாலும் நீ தான் என்னோட ஷேடோ, நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னா அது காரணமே நீ தான், சோ உனக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ குரோகோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காகமி சொல்றான். குரோகோவும் இதை கேட்டு லைட்டா கண்ணு கலங்கிடுறான். அப்படியே அவன் கண்ணை தொடச்சிட்டு உனக்கு சுத்தி நிறைய வால்ஸ் இருக்குன்னு தானே சொன்னேன், அதனால நீ என்ன செத்தா போயிட போற, அந்த வால் எல்லாத்தையுமே மிதிச்சு உத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது, நீ அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி வருவ, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நான் தான் உன்னோட ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி நிக்கிறான். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு காகமி சொல்றான். இப்ப நீ போயிட்டு வா, குட் பை காகமி அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ரெடி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஜெனரேஷன் நம்பர் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே வானத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளால காகமி கூட விளையாடவே முடியாதா அப்படின்ட்டு நானும் பேசாம அமெரிக்கா போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றேன். எதுக்கு காகமியை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கீசை கேட்கறான். அதுக்கெல்லாம் இல்லையே நானும் இப்ப NBA பிளேயர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப மிடோரிமா வந்துட்டு இல்ல அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லாருமே இங்க இருக்க எல்லாரும் பாஸ்கெட்பால் விளையாட தானே செய்வோம் தொடர்ந்து அப்படின்னு சொல்றான். அப்ப ஆகாசியுமே வந்துட்டு ஆமா மிடோரிமா சொல்றது கரெக்ட் தான், நம்ம எல்லாரும் கண்டினியூ பாஸ்கெட்பால் விளையாண்டுகிட்டே தான் இருப்போம், எப்படி நம்ம எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணிக்கிடுவோம், நம்ம பாஸ்கெட்பால் கண்டினியூ விளையாண்டுகிட்டே இருக்கிற வரை நம்ம கண்டிப்பா அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு மூவியை முடிக்கிறாங்க. சோ ஓவராலா இந்த ஒரு மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்தது சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ ரொம்பவே லாங்கா போயிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காம என்கேஜிங்கா என்னோட வாய்ஸ் ஓவர் பண்ணேனா இல்லையான்றதை மட்டும் நீங்க கமெண்ட்ல சொன்னாலே போதும். என்கேஜிங்கா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த வீடியோக்கு ரொம்பவே நான் எஃபோர்ட் போட்டுருக்கேன். சோ மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையவே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல இல்ல இன்னொரு நல்ல அனிமியில வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.